ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேலாம், இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கலந்துருக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பாயசம் வைக்கிறது தான் வந்து பார்க்க போகிறேன். பாலடை பிரதமன் வந்து வைக்கிறது, இது எங்கள் ஆத்துக்காரர் தான் வந்து வைக்க போகிறோம். அதாவது ஃபுல் பால் பவுடர்லேயே வந்து வைக்கிறது. பால் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கா. அதுக்கு ஒரு மில்க் மேட் டப்பா. பால் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் அடை, அதோட அடையை வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் எடுத்து அது வெந்நீரில் நல்லா ஊற வச்சுட்டு அதில் வந்து வைக்கிறது. அது எப்படி வைக்கிறாங்கிறது அப்படி நம்ம ஒன்று பார்ப்போம். இது இல்லாதக்கு இதுலேயே வந்து இது சர்க்கரை போட்டு பால் பாயசம் வைக்கிறது. இதுலேயே வந்து தேங்காய் பால் விட்டு வெல்லம் போட்டு வைக்கிறதும் வந்து சும்மா லைட்டாக அது மேலாக ஒன்று காமிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அதில் வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கான். அடுத்தது பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் மொத்தம், இதில் ஒரு 1 லிட்டர் வந்து விட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கு. காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் பால் பவுட்ரு தான். அந்த பால் பவுடரே வந்துட்டு 1.5 லிட்டருக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் பாதி வந்து எடுத்து வச்சுட்டோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இலக்கிக்கிறதுக்காக இந்த பால் பவுடரை போட்டுட்டு நல்லா இப்போ வந்து கலக்கின்னு இருக்கான். இப்போ இது நல்லா உங்களுக்கு கொதித்ததுக்கப்புறமா இந்த அடை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது வெந்நீரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சு வச்சிடணும் அந்த அடையை. அதை வந்து இதிலே பாலிலே ஃபுல் அண்ட் ஃபுல் வேக வைக்கிறது. இதே நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட இதில் அப்படியே கூட போட்டுக்கலாம். இல்லைனா ஃபுல் அப்படியே நம்ம டேரெக்டாக இதிலே பால்லே அப்படியே வேக வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாலும் நல்லா அப்படியே குறுக்கிடும், அடையும் வந்து அப்படியே இதிலே வெந்துடும். இப்போ இந்த அடையை வந்துட்டு இந்த பாலில் போட்டுட்டு இது வேக வச்சுக்கிறது. இது வந்து சிகப்பு அடை, ரொம்பவே சூப்பராக வந்து டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். இப்போ இது வந்து அப்படியே டேரெக்டாக அப்படி பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படியே இதில். இந்த வீடியோவுக்கு அப்புறமா பாலடையோட வெல்லம் போட்டு தேங்காய் பாலோட அதுவும் வரும். சும்மா லைட்டாக நாங்கள் இன்னும் பெருசாக செலிப்ரேட் ஒன்றும் பண்ணலை. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதோட கூட கேக் வெட்டுறது வந்து லைட்டாக வந்து போட்டிருப்பேன். அது அப்புறமா வந்து நான் வந்து ஃபோட்டோ ஆல்பம் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பாட்டெல்லாம் ஒன்றும் கார்ப்பரேட் கிளைம் வருங்கிறதுனால வைக்காதக்கி மியூசிக் மட்டும் வச்சுருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸை பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே வந்து என்னோடய பொண்ணுக்கும் எனக்கும் ஒன்றா வரும். மே 9 2 பேருக்கு டேட் ஆஃப் பர்த். இன்றைக்கி அவளுக்கும் வந்து நட்சத்திரமும் இன்றைக்கே வரதுனால நாங்கள் வந்து 2 பாயசம் வந்து வச்சு பண்ணுறோம். அதே சமயம் எனக்கு வந்து 1100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. நேற்றுலேருந்து 1100 ஆயாச்சு. இன்றைக்கி 101 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதோட செலிப்ரேட்டும் சேர்த்து வச்சு இன்றைக்கி 2 பாயசமாக வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பாயசம். அதில் ஒன்று வந்து பாலடை பாயசம் சக்கரை போட்டு, இன்னொன்று வந்து வெல்லம் போட்டு பாயசம். அதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்க போகிறேன். பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் போட்ட பாயசம். வெல்லம் போட்டது அதே மாதிரி இதில் வந்து தேங்காய் பாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் வந்து வெல்லம் போட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட யூடியூப் கிச்சனில் வந்து அங்கே வந்து ஒரு பாயசம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே வந்து வச்சுருக்கிறது. இதுவும் வந்து சூப்பராகவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது முடிச்சுட்டு நான் லைட்டாக கேக் வெட்டுறதும் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஆல்பமும் ரெடி பண்ணி போட்டிருக்கேன், என்னோடய ஸ்ருதியோடது சின்ன வயசுலேருந்து. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shruti. Happy birthday to you.